கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடினேட் நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன். தேவனர்லி அப்போ மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்தில் 8 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். வேற சூழ்நிலையிலே இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்களை யாவரை வாழ்த்துகிறேன். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14, 15 ஆகிய வசனங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையிலே 3 காரியம் வரக்கூடாது. ஒன்று தீட்டு, ஒன்று அருவருப்பு, ஒன்று பொய். தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. ஜீவ புஸ்தகத்திலே நம்ம பெயர் எழுதப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் தீட்டான காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே தொடரக்கூடாது. தீட்டான காரியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில தொடரும் போது ரொம்ப கஷ்டமாய் போயிடும். ஏன்னா தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அதில்னா எதுல? ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஜீவ புஸ்தகத்துல பிரவேசிப்பதில்லை என்று எழுதப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் யாரெல்லாம் அவருக்கு பிரியமாய் வாழ்றாங்களோ அவங்க பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. இன்னைக்கு நம்ம தீட்டு மட்டும்தான் 2 வசனம் மட்டும்தான் பார்க்க போறோம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும். ரட்சிக்கப்பட்ட பின்பாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டா நிறைய குடும்பத்துல தெரிய மாட்டேங்குது. அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் கரெக்டாக தானே இருக்கேன், நான் கரெக்டாக தானே இருக்கேன், நான் சரியாக தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லி 24 மணி நேரம் அவங்களாவே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நான் நீதிமான் தான், நான் கரெக்டாக தான் வாழ்கிறேன், நான் தேவனுக்கு பிரியமா இப்படி தான் வாழ்கிறேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த வசனத்தில் போட்டிருக்கு, யாவரோடும் சமாதானமாக இருக்கவும். உடனே சில குடும்பத்தில் சொல்லிடுவாங்க, பிரதர் அவங்க ஓயாம மாந்திரிகம் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க நல்லவங்க இல்லை, அதனால நாங்கள் ஒதுங்கி வாழ்கிறோம் அப்படிம்பாங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். எல்லாரோடும் சமாதானமாக இருக்க நாடுங்கள். அப்படி நம்ம சமாதானமாக இருக்கும்போது நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சமாதானம் கூற வேண்டும். மற்றவங்களோட ஐக்கியமா இருன்னு சொல்லி அப்படி சொல்லப்படலை, சமாதானமா இருக்கணும். ஐக்கியம் அப்படின்னா அந்நிய நோகத்துல போய் பிணைக்கப்பட்டு விக்கிரத்துக்குள்ள போய் அவங்களுடைய கலாச்சாரத்துக்குள்ள போய் அவங்களுடைய மற்ற தவறான காரியத்துல போய் பழகிடுவாங்க. அப்படி சொல்லலை, சமாதானமா இருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகள் எந்த இடத்துல இருந்தாலும் சமாதானம் இருக்க வேண்டும். யாவரோடும் சமாதானமா இருக்கவும். யாவரோடும் அப்படின்னா மற்றவங்க எப்படினாலும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அதை நம்ம ரொம்ப போட்டு யோசிக்க வேண்டாம். நம்ம இருக்கிற இடம், நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் சரி சமாதானம் காணப்படணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். ஆவிக்குரிய 9 கனியில் ஒரு கனி சமாதானம். அப்போ ஆவிக்குரிய கனி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம இருக்கிற இடம் சமாதானமா இருக்கும், நம்ம இருதயத்துக்குள்ள சமாதானம் இருக்கும். நைட் நேரத்தில் நிறைய குடும்பத்துல ஜெபிப்பாங்க, அவங்க இருதயத்துல பார்த்தா சமாதானம் இருக்கு. ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னா, வீட்டுக்கு வந்து ஒரு மருமகளை சில குடும்பத்துல புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற வயசான மாமியாரை சில மருமகள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கிற மனைவியை
புருஷன் புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்த கணவரை மனைவி புரிந்து கொள்ளாம இருக்கிறாங்க. 24 மணி நேரம் வீட்ல அம்மா வீட்டிலேயே இருந்து பிள்ளைகளுக்கு சமையல் பண்ணி குடுப்பாங்க. பிள்ளைகள நல்லா கவனிச்சுக்குவாங்க. பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த பிள்ளைகள் அம்மா, அப்பாவ புரிந்து கொள்ள மாட்டாங்க. இதை ஏன் நம்ம நைட் நேரத்துல சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, ஒரு குடும்பத்துல ஏன் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்த்தா, ஆவிக்குரிய அந்த 9 கனில நமக்குள்ளே சமாதானம் இருக்கும்போது, நம்ம வீட்ல இருக்கிற எல்லார்ட்டயும் நம்ம அன்பா தான் இருப்போம். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையிலே நான் வியாபாரத்துலேருந்து வந்ததுனாலே, சில நேரத்துல கோபம், சில நேரத்தில உலகத்துல உள்ள ஒரு சராசரி ஒரு மனுஷனா, இப்படிலாம் என்னுடைய சிந்தனையில நான் யோசித்து பார்க்கும்போது, ஆவிக்குரிய கனி என்னன்னு சொல்லி பார்க்கும்போது சமாதானம் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெனிபிக்கப்பட்ட பின்பாக, வசனத்தின்படி கீழ்ப்படியும்போது, அவனோட வாழ்க்கையிலே யாவரோடும் சமாதானமா இருக்க முடியும். ஆனா, புறஜாதிகளுடைய அந்த விக்கிரகத்தினுடைய காரியங்களோ எதுவோ நம்ம போய் பழகக்கூடாது. 106ஆம் சங்கீதம் 35ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் கிரியைகளை கற்று. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் சமாதானமா இருக்க சொல்லி போட்டிருக்கு. ஆனா நம்ம மக்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உள்ள போயிருவாங்க. ஜாதிகளுடனே கலந்து அவர்கள் செயல்களை கற்றுக்கொண்டு அவர்களுடைய விக்கிரகங்களை சேவித்தார்கள். நாம் ஆராதிக்கிற தேவன் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் ஆராதிக்க வேண்டும். அப்ப நம்ம வாழ்க்கையில தேவனை ஆராதிக்க வேண்டும் என்றால் உண்மை காணப்பட வேண்டும், பரிசுத்தம் காணப்பட வேண்டும். ஆவியாயிருக்கிற தேவனை ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். ஆனால் உலகத்துல என்ன நடக்கும் அப்படின்னா, பொய்யான மாயையை பின்பற்றும் போது கிருபை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் போது, ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் போது, எனக்காக தேவ ஆட்டுக்குட்டியா வெளிப்பட்டீங்களே, என் பாவத்தை எல்லாம், என் அக்கிரமத்தை எல்லாம், என்னுடைய தலைமுறை சாபத்தை எல்லாம், என்னுடைய பலவீனத்தை எல்லாம், என்னுடைய துக்கத்தை எல்லாம், என்னுடைய நோய்கள் எல்லாம் சிலுவையில சுமந்தீங்களே, ஏன் பாவம், ஏன் அக்கிரமத்தை எல்லாம் நீங்க சிலுவையில சுமந்தீங்களே, உண்மை நான் விசுவாசிக்கிறேன்ப்பா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறீங்கப்பா. ஜீவாதிபதியானவரே உண்மை நான் விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு இருக்கோம். யாவரோடும் சமாதானமா இருக்கும் அப்படின்னா, அன்பு கூறணும், சமாதானமா இருக்கணும். ஆனால் ஜாதிகளுடைய கலந்து அவருடைய கலாச்சாரங்களை கற்றுக்கொள்ளக்கூடாது. அது ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஏன்னா சில வசனம் பேசும்போது அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் சொல்லி கொடுத்தால் கேட்கிறவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். யாவரோடும் சமாதானமா இருங்க. 2வது, பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். உலகத்திலே எப்படி எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? தேவனுக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? நிறைய இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா, இருளான காரியத்துல போய் ஐக்கியம் கொள்றாங்க. ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது என்று எழுதப்பட்டிருக்கு. சமாதானமா இருக்கணும். இப்படிப்பட்ட ஜனங்களை பிரிந்து வெளியில வர வேண்டும் என்று சொல்கிறார். இது எல்லாமே அசுத்தமான காரியம் என்று சொல்கிறார். அசுத்தம் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, அநீதி அசுத்தம், இருள் அசுத்தம், பேலியால் பொய்யாய் வாழுகிற ஜனங்கள் அசுத்தம், அவிசுவாசி அசுத்தம், விக்கிரகங்கள் அசுத்தம். 5 விதமான அசுத்தமான காரியங்கள் குறித்து வேதம் சொல்கிறது. மறுபடியும் கூட சொல்றேன், இருள் அசுத்தம், அநீதி அசுத்தம், பொய்யா வாழுகிற ஜனங்கள் அசுத்தம், விக்கிரகங்கள் அசுத்தம், இன்னொரு காரியம் இருக்கு, அவிசுவாசி அசுத்தம். இந்த 5 காரியங்களை விட்டு புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீங்கள் என்று 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு. இந்த அசுத்தமான காரியத்துல போய் நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. அப்ப யாவரோடும் சமாதானமா இருக்கவும் அப்படின்னா சமாதானமா இருங்க. அவங்களுடைய கலாச்சாரங்களை கற்றுக்கொள்ள வேண்டாம். பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அப்ப அந்த ஜனங்களை விட்டு வெளியில வரும்போதுதான்
நம்ம பரிசுத்தத்தை பாதுகாத்து கொள்ள முடியும். தேவையில்லாத இடத்துல போய் ஒரு காலேஜ் படிக்கிற பிள்ளை இருக்கா, ஒரு காலேஜ் படிக்கிற பையன் இருக்கான். தேவையில்லாத இடத்துல போய் நிக்கும்போது, ஒரு வாலிப பையன் மதுபான அடிமையில இருக்கான். கஞ்சா பழக்கம். ஏதோ ஒரு காரியத்துல அடிமையாகும்போது, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே போயிரும். அவனுடைய ஐக்கியம் யாரோட இருக்கு? அவனுடைய தொடர்பு யாரோட இருக்கு? வீட்ல அம்மா, அப்பா ஏகப்பட்ட நல்ல காரியம் சொல்லிக் குடுத்துருப்பாங்க. அம்மா, அப்பா வேண்டான்னு சொல்லிட்டு வெளியில போகும்போது தான், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்பு, தேவையில்லாத இடத்துல நிக்கிறது, தேவையில்லாத இடத்துக்கு போறது, தேவையில்லாத நபரோட பழகுறது. அதுக்கப்புறம் என்னை ஏமாத்திட்டான். அதுக்கப்புறம் என் வாழ்க்கை வம்பா போச்சு. அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில எல்லாம் தடுமாறிட்டு, அதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கையில ஜெபம் பண்ண முடியல, பைபிள் வாசிக்க முடியல, நான் உண்மையா இருக்க முடியல, நான் பரிசுத்தமா வாழ முடியல. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன பிரச்சனை? ஐக்கியம் யாரோட இருக்கு? பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். அப்ப இரவு நேரத்துல என்ன யோசிக்கணும் அப்படின்னா, நம்ம யாவரோடும் சமாதானமா இருக்கிறோமா? 2வது பரிசுத்தமா இருக்கிறோமா? இந்த 2டே பாயிண்ட் தான். யாவரோடும் சமாதானமா இருக்கிறோம் அப்படின்னா, நமக்குள்ள ஆவிக்குரிய அந்த சமாதானமான கனி நமக்குள்ள செயல்படுகிறது. பரிசுத்தமா இருக்கிறோம் அப்படின்னா, தேவன் நம்ம இதயத்துல வாசம் பண்ணிட்டு இருக்காருன்னு அர்த்தம். ஒருவேளை அப்படி ஏதாவது நான் பரிசுத்தமா இல்ல அப்படின்னு சொல்லி யாராவது யோசித்தால், வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. கர்த்தரை தரிசிக்கணும் அப்படின்னா பரிசுத்தமா வாழணும். அடுத்தாப்புல ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு. தேவனுடைய கிருபை இழந்து போனா என்ன நடக்கு அப்படின்னா, நம்ம ஜீவ புஸ்தகத்துல நம்ம பெயர் எழுதப்படணும்ல. இந்த பூமியில இலவசமாய் அவருடைய கிருபை தந்திருக்காரு. எதுக்கு? மறுபடியும் பாவம் பண்ணவா? மறுபடியும் தீட்டான காரியத்துல போய் சிக்கிக்கொள்ளவா? மறுபடியும் அருவருப்பான காரியத்துல போய் சிக்கிக்கொள்ளவா? மறுபடியும் பொய் பேசவா? கிடையாது. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அதனால இந்த இரவு நேரத்துல செய்தி என்ன அப்படின்னா, தீட்டு உள்ளது நம்மளுடைய வாழ்க்கையில தொடரக்கூடாது. அப்ப தீட்டுனா என்ன பிரதர் அப்படின்னு உடனே நிறைய கேள்வி கேட்பீங்க. கீழே அழகா எழுதப்பட்டிருக்கு. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. தேவனுடைய கிருபை எப்படி இழந்து போறான் ஒரு மனுஷன்? கசப்பு, இதயத்துல கசப்பு, புருஷன் மேல கசப்பு, மனைவி மேல கசப்பு, மாமியார் மேல கசப்பு, வேலை செய்யற இடத்துல ஓனர் மேல கசப்பு, ஆபீஸ்ல வேலை பார்க்குற இடத்துல பக்கத்துல இருக்க ஒரு நபர் மேல கசப்பு, ஃப்ரெண்டு மேல கசப்பு, வெளியில புறப்பட்டு போனா பக்கத்து வீட்டு மேல கசப்பு, வண்டி ஓட்டும்போது அங்க ஒரு இடத்துல கசப்பு, காலையிலேருந்து ராத்திரி வரை ஒரே கசப்பு 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 கசப்பு, வாயை திறந்து பேசும்போது எரிச்சல், கோபம், மூர்க்கமான ஒரு வார்த்தை. இதெல்லாம் என்ன நடக்கு அப்படின்னா, கிருபை இழந்து போயிட்டு இருக்குங்க. ஒருவனும் அழகா எழுதப்பட்டு ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு. அப்ப எப்படி சொல்றாரு? ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு. ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு. அதனால யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கிருபை இழந்து போயிட்டு இருக்கிறோமா? அப்படி யோசித்து பார்க்கலாம். ஒருவனும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேறு முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டு விடாதபடிக்கும் என்று அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பேர்ல தான் நம்ம பேர் இருக்கணும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். அப்ப நம்ம ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும் அப்படின்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டு நம்ம கிருபை இழந்து போயிடக்கூடாது. யாதொரு கசப்பான வேறு முளைத்தெழும்பி, கசப்பு இருக்கிற இடத்திலே பிசாசு வந்துருவான். ஒரு குடும்பத்துல ராத்திரி படுத்து தூங்கும்போது மாமியார் மேல ஒரு கசப்பு இருக்கு, மருமகள் மேல ஒரு கசப்பு இருக்கு, புருஷன் மேல ஒரு கசப்பு இருக்கு, மனைவி மேல ஒரு கசப்பு இருக்கு, பிள்ளை மேல ஒரு கசப்பு இருக்கு, பிள்ளைக்கு அம்மா அப்பா மேல ஒரு கசப்பு இருக்கு. கசப்பு இருக்கும்போது கிருபை இழந்து போயிட்டு இருக்கான். கிருபை இழந்து போகும்போது அந்த இடத்துல எப்படி ஆசீர்வாதம் இருக்கும்? படுத்தா எப்படி தூக்கம் வரும்? நிம்மதியான தூக்கம் வராது. யாதொரு கசப்பான வேறு முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்குறதுனால், கலக்கம் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. கலக்கம் அப்படின்னா குழப்பம். நைட் நேரத்துல ஏன் குழப்பம் வருது அப்படின்னா, ஏன் மருமகன் சரியில்லை, அவன் தண்ணி அடிக்கான், அவன் தப்பா இருக்கான், விக்கிரத்துல போறான் அப்படின்னு சொல்லிட்டு நைட் நேரத்துல உட்காந்து கசப்போட, வெறியோட, குழப்பத்தோட இருப்பாங்க. என் மருமகன் மனம் திரும்பிடுவான், என் மருமகன் ரட்சிக்கப்பட்டுருவான், என் மருமகனுக்கா நான் ஜெபம் பண்றேன், என் மருமகன் ரட்சிக்கப்பட்டுவான்னு சொல்லி அப்படி ஒரு ஜெப குறிப்பு தான் வரணும். அப்போ இதயத்துல கசப்போ, வெறுப்போ, பகையோ இருக்கும்போது நைட்டு படுத்தா நிம்மதியான தூக்கம் வராது.
கலக்கம் உண்டாக்குறதுனால் அநேகர் தீட்டு. ஒருவேளை இதயத்துக்குள்ள குழப்பம் இருந்துச்சு அப்படின்னா என்ன போட்டிருக்கு அப்படின்னா தீட்டு. கசப்பு இருக்கா தீட்டு. குழப்பம் இருக்கா தீட்டு. சமாதானம் கூறாம இருக்கிறோமா, நம்ம இதயத்துல ஏதோ ஒரு தீட்டான காரியம் இருக்கு. பரிசுத்தம் இல்லாம வாழ்றோமா, ஏதோ ஒரு தீட்டான காரியம் இருக்கு. தீட்டுள்ளதும் அருவருப்பையும் பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படணும் அப்படின்னா தீட்டான காரியம் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. இரவு நேரத்திலே இந்த செய்தி முக்கியமான செய்தி. ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் மாத்திரம் அதில் பிரவேசிப்பார்கள். அப்ப ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டு நம்ம பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா தீட்டான காரியம் இருக்கக்கூடாது. இதயத்துல குழப்பமான காரியம் இருக்கக்கூடாது. கசப்பான காரியம் இருக்கக்கூடாது. எல்லாரோடும் சமாதானமா வாழ பழகி கொள்ளணும். பரிசுத்தமா வாழ பழகி கொள்ளணும். நானும் சேர்த்துதான், என்னையும் சேர்த்தேன். எனக்கும் இந்த வசனம் தான். நானும் கிருபை இழந்து போகக்கூடாது. என் இதயத்திலையும் பரிசுத்தம் இருக்கணும். என் இதயத்திலையும் கசப்பு இருக்கக்கூடாது. என் இதயத்திலையும் சமாதானமா இருக்க பழகிக்கணும். அவ்வளவுதான். எனக்கும் செய்தி அதுதான். அப்ப நம்ம எல்லாரும் நியாயத்திற்கு நாளில் போய் கணக்கு கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப பாதுகாப்பு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கர்த்தாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் அப்பா இந்த வசனத்தை தியானிக்கும் போது ஒரு எச்சரிப்பு போல இருந்துச்சுப்பா. எங்களை மனம் திரும்ப சொல்றீங்கப்பா. தீட்டான காரியங்களுக்கு வேண்டாம்ப்பா. அங்க பரிசுத்தமா வாழணும்ப்பா. அநீதியான காரியங்களை பின்பற்றக்கூடாதுப்பா. அவிசுவாசமான ஒரு காரியம் எங்களுக்கு வேண்டாம்ப்பா. அங்க விசுவாசத்துல வளரணும்ப்பா. விக்கிரத்துல போய் நாங்க சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. நாங்க தேவனுடைய ஆலயத்துக்கு பங்குள்ள பிள்ளைகள்ப்பா. உங்க ரத்தத்தினால எங்களை மீட்டெடுத்தீங்கப்பா. நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள்ப்பா. இருளான காரியத்துல போய் சிக்கிக்கொள்ளக்கூடாதுப்பா. பேலியாளோட பங்கு எங்களுக்கு வேண்டாம்ப்பா. எங்களுடைய பங்கு கிறிஸ்துப்பா. எங்களுடைய ஐக்கியம் கிறிஸ்து தான்ப்பா. உலகத்துல எந்த ஒரு இடத்துல நாங்க சிக்கிக்கூடாதுப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையுமே உங்களுடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம்ப்பா. நாங்க வெளிச்சத்தின் பிள்ளைகள். இருளுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுப்பா. நாங்க சமாதானமா இருக்குந்தாப்பா. எங்களுக்காக நீங்க வெளிப்பட்டீங்க. சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கினீங்க என்று வேதம் சொல்லியிருப்பா. எங்களுக்கு ஒரு சமாதானம் வேணும்ப்பா. எங்க இதயத்துல ஒரு கசப்பு வேண்டாம்ப்பா. வெறுப்பு வேண்டாம்ப்பா. பகை வேண்டாம்ப்பா. துரோகமான சில காரியம் வேண்டாம்ப்பா. உண்மையா வாழணும்ப்பா. பரிசுத்தமா வாழணும்ப்பா. தேவனுக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்ட பேராக காணப்படணும்ப்பா. சுவிசேஷம் அறிவிக்கிற பிள்ளைகளுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது என்று வேதம் சொல்லியிருப்பா. எங்களை தாழ்த்திரோம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. 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 தாழ்த்திரோம்ப்பா. இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். கர்த்தர் சந்திக்கணும். நிறைய குடும்பத்திலே ஒருமனப்பட்டு தாழ்த்தி கண்ணீரோடு ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. என் வாழ்க்கையில தீட்டான காரியம் இருக்கு. நான் கிருபையை இழந்து போயிட்டு இருக்கேனே. என் இதயத்துல ஒரு கசப்பு இருக்கு. ஒரு வெறுப்பு இருக்கு. ஒரு குழப்பம் இருக்கு. என் பேர் ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புஸ்தகத்துல எழுதப்படும் சொல்லி ஆசைப்படுறாங்கப்பா. நாங்க எல்லாரும் உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம்ப்பா. கர்த்தருக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. எங்களை தாழ்த்திரோம்ப்பா. எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய குறைகளை மன்னிங்கப்பா. 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 யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் இந்த நாளில் சந்தித்த கிருபைக்கா நன்றிப்பா. 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 தேவையில்லாத பிரச்சனையில போய் சிக்கிக்க கூடாதுப்பா. இரவு நேரத்தில் இன்பமான நிஜத்தாங்கப்பா. அதிகாலை வேளை எழுப்பி விடுங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. நைட் நேரத்தில் டிராவலிங்ல இருக்காங்கப்பா. வண்டியில் போயிட்டு இருக்காங்க. சகல விதமான பாதுகாப்பு வேணும். நைட் நேரத்தில் வேலை பார்க்குறாங்க. அந்த எல்லா குடும்பத்துக்கும் பாதுகாப்பு அவசியம். வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. சில குடும்பத்தில் வாலிப பையங்க ஜெபிக்கிறாங்க. அம்மாமார் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் ஆர்மியில் ஜெபிக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸ் ஜெபிக்கிறாங்க. அதிகாரிகள் ஜெபிக்கிறாங்க. தலைவர் ஜெபிக்கிறாங்க. நைட் நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் ட்ராவலிங்கில் இருக்காங்க. ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க.
பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க, காரில் போயிட்டுருக்காங்க. நைட் நேரத்தில் வாட்ச்மேன் ஜெபிக்கிறாங்க, செக்யூரிட்டி ஜெபிக்கிறாங்க. இன்னுமாக நைட் நேரத்தில் டாக்டர், நர்ஸ், இன்னுமாக அப்பா எத்தனையோ இடத்துல சாஃப்ட்வேரில் வேலை பார்க்காங்க. எல்லா குடும்பத்தையும் கர்த்தருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலையுமே வீட்டுக்காக தியாகத்தோடு வேலை பார்க்குறாங்க. சம்பளத்துக்காக போனால் கூட வீட்டில் அவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குப்பா. நைட் நேரத்தில் கஷ்டப்பட்டு விழித்திருந்து ஜெபிக்கிறாங்கப்பா, விழித்திருந்து வேலை பார்க்குறாங்கப்பா. அந்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் சந்திக்கணும்ப்பா. எங்களுக்காக யாராவது ஜெபிப்பாங்களான்னு சொல்லி சில குடும்பத்தில் ஏங்குற குடும்பம்லாம் உண்டுப்பா. அந்த குடும்பத்தை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்கள் இதயத்தில் நாங்கள் என்ன யோசிக்கிறோம் உமக்கு தெரியும்ப்பா, உமக்கு தெரியும்ப்பா. உங்கள் ஜீவனுக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இரவு நேரத்தில் கற்பத்தினிக்காக ஜெபிக்கிற குடும்பம் உண்டு. வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லைப்பா. சில வீட்டிலலாம் ஐக்கியம் இல்லைப்பா, சண்டை போடுறாங்கப்பா. பிள்ளைகள் இல்லைன்னு உடனே அந்த குடும்பத்துக்குள்ளே ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லைப்பா. கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. கற்பத்தினுடைய கர்த்தர் ஆசிரியங்கப்பா, கரம் தொட்டு ஆசிரியங்கப்பா. அப்பா எந்த சூழ்நிலை டாக்டர் சொன்னாங்களோ வீட்டில் குடும்பத்தில் சொந்தக்காரங்க வீட்டுக்குள்ளே சண்டை இருக்கும், எல்லாவற்றையும் மாற்றி ஆசிரியங்க. மாசமாக இருக்காங்க, தாயும் பிள்ளையமாக கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி ஆகிட்டாங்க. சில குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் முடியாமல் வயசு கூட போயிட்டே இருக்குப்பா. அம்மா அப்பாவுக்கு வயசான கூட நிம்மதி இல்லை, பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை. நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைக்க மாட்டுக்கு. சில இடத்துலலாம் மாப்பிள்ளை வருது, ஒரே பணம் நகை. ரட்சிக்கப்பட்ட குடும்பமாக தாங்கப்பா. பண ஆசை இல்லாத ஒரு குடும்பமாக, நகை ஆசை இல்லாத ஒரு குடும்பமாக, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நல்ல பையன், அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு நல்ல பொண்ணாக தாங்கப்பா. இந்த குடும்பத்துக்கு அப்படியாக கர்த்தர் ஆசீர்வதிங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் சந்தேகம் அடிக்கிறாங்க, பேச்சுவார்த்தை இல்லை, அம்மா வீட்டில் இருக்காங்க. சில குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள ஐக்கியம் இல்லை, விபச்சார அடிமை, விக்கிர வழிபாடு, வீட்டுக்கு வரல. சில குடும்பத்திலே பாவ அடிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, மதுபான அடிமை, போதை காரியங்கள். எத்தனையோ குடும்பத்தில் ஜெபிக்கிறாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அந்த வீட்டில் உள்ள எல்லா உபத்திரத்தில் மாற்றி அந்த சத்ருங்கிரியை அழித்து கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டளிட வேண்டும். நைட் நேரத்தில் சில குடும்பத்துக்குள்ளே தேவையில்லாத சொப்பனங்கள், தேவையில்லாத பயங்கள், தேவையில்லாத எண்ணங்கள், இந்த எல்லா செத்த கிரியெல்லாம் அழிக்கப்படட்டும்பா. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாமல் என்னென்ன காரியம் செய்து அந்த பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுத்தாங்களோ அந்த குடும்பம் மனம் திரும்ப வேண்டும்பா. அப்பா மனம் திரும்பி உம்முடைய கிருபை பெற்றுக்கொள்ளணும்ப்பா. உம்முடைய இரக்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும்ப்பா. மறுபடியும் தொடர்ந்து பாவம் செய்யக்கூடாதுப்பா. செல்ஃபோனில் அடிமையாக இருக்கக்கூடாது. படம் பார்க்குறதோ நாடகம் பார்க்குற எந்த ஒரு காரியத்தில் அடிமையாக இருக்கக்கூடாது. கேமில் அடிமையாக இருக்கக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஹாஸ்டலில் தங்கியிருந்து, ஹோமில் தங்கியிருந்து பிள்ளைகள் படிக்கப்பா. வெளிநாட்டில் தங்கியிருந்து படிக்கிறாங்கப்பா. அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்ப்பா. அவங்க இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி வாலிப வயசில் ஒன்று சிருஷ்டிக்கிற நினை என்று வேதம் சொல்லியிருப்பா. எந்த ஒரு பாவ அடிமையில சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா தேசத்துக்குள்ளேயுமே கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்க. பூமியின் மேல் அக்னியை போட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்ப சொன்னீங்க. வசனத்தின்படி எல்லா குடும்பத்தின் மேலே அக்னி பற்றி விடிட்டும்பா. பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டும்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தினால வானம் திரடட்டும்பா. பரிசுத்த அக்னி இறங்கி வரட்டும்பா. பரிசுத்த ஆவியானவரை, அக்னிமயமான ஆவியான இறங்கி வாங்குறாச்சு. ஒவ்வொரு குடும்பத்தையும் தொடுங்கப்பா. உம்முடைய கரம் ஒவ்வொரு குடும்பத்தை தொடட்டும்பா. இரவு நேரத்தில் இன்பமான நேரத்தில் தாங்கப்பா. நாங்கள் தேவனுக்கு பிரியமான ஜனமாக காணப்படணும். கர்த்தருடைய வருகையில காணப்படணும். ஒரு ஆத்துமா கூட இழந்து போகக்கூடாது. தேவனர்லையா அப்போ மினிஸ்டனால் எத்தனை ஆத்துமா இருக்கோ அத்தனை ஆத்துமாவை கர்த்தர் சந்திக்க வேண்டும். இந்த இரவு நேரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தோட கர்த்தர் சந்திக்க வேண்டும். எந்தெந்த பாவ அடிமையில விழுந்து போய் கிடக்கிறாங்களோ அந்த ஜனங்கள் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும். அந்த ஜனங்கள் மறுபடியும் மனம் திரும்ப வேண்டும். எந்தெந்த காரியத்துக்கு ஜெபிக்க சொன்னாங்களோ அந்த எல்லா ஜெப குறிப்பும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் நொந்து போய் வேதனையோடு, கண்ணீரோடு, துக்கத்தோடு, நெருக்கப்பட்ட சூழ்நிலை, எல்லாராலும் கைவிடப்பட்ட சூழ்நிலை, ஏழை எளிய ஜனங்களா இருக்கிறாங்களோ அந்த குடும்பத்துக்கு சேனைகளின் கர்த்தர் உங்க பிள்ளைகளை சந்தித்து அவங்களுடைய துக்கத்தை எல்லாம் மாற்றி ஆறுதலின் தேவன் உங்க பிள்ளைகளோட கூட இருந்து நீங்க அவங்களுக்கு யுத்தம் செய்ய போற கிருபைக்கா நன்றி. உங்க பிள்ளைகளோட கூட இருக்க போற கிருபைக்கா நன்றி. ஒவ்வொரு குடும்பத்தையுமே கர்த்தர் பொறுப்படுத்துவாங்க. நாங்க கர்த்தருக்கு பிரியமானபடி வாழணும்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ளே
வெறுப்போ, பகையோ, கசப்போ வேண்டாம்ப்பா, வேண்டாம்ப்பா. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொண்டிருக்கு. எங்க இருதயம் செம்மையாக்கப்படணும்ப்பா. எங்க இருதயத்துக்குள்ள நீங்க வாசம் பண்றதுக்கு தடையா இருக்கிற எல்லா தேவையில்ல செத்த கிரியைகள், தீட்டான கிரியைகள், அருவருப்பான கிரியைகள், அசுத்தமான கிரியைகள் எதுவா இருந்தாலும், பொய்யான கிரியைகள் எதுவா இருந்தாலும் எடுத்து போட்டுருங்கப்பா. பிதா, குமாரன், பரிசுத்தாவி எங்க இதயத்துக்குள்ள வாசம் பண்ண வேண்டும். ஹாஸ்பிட்டல்ல அவசர சிகிச்சையில் இருக்கிற எத்தனையோ குடும்பம் உண்டுப்பா. ஹார்ட் ஆப்ரேஷன் சில குடும்பத்தில், எம்ஆர் ஸ்கேன் எடுத்துக்காங்க, கால் ஆப்ரேஷன் சில குடும்பத்தில், தலையில் ஹோமா ஸ்டேஜ் ஆப்ரேஷன் பண்ணி இன்னும் தெளிவு வரலப்பா. சில குடும்பத்தில் கிட்னி பிரச்சனை, ஸ்ட்ரோக்கில் பாதிக்கப்பட்ட, எய்ட்ஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் நரம்பு பிரச்சனை, சில குடும்பத்தில் கர்ப்பப்பையில பிரச்சனை, சில குடும்பத்தில் அலர்ஜி, சொரியஸ் வியாதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில குடும்பத்தில் அடிக்கடி காய்ச்சல், அடிக்கடி சரீரத்தில் பலவீனம், இன்குபேட்டரில் இருக்காங்க, ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காங்க. சில குடும்பத்தில் அப்பா சுகர் அதிகமாக இருக்குது, ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வீட்டுக்குள்ளே நிம்மதி இல்லை, கடன் பிரச்சனை இல்லை, நிறைய மாத்திரை எடுக்கிறாங்க, முடியல, வயசாயிட்டு, முதியோர் ஜெபிக்கிறாங்க, மரண தருவாயில் இருக்காங்க. சில குடும்பத்தில் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ப்ரைவேட் ஆஸ்பத்திரியில் பல லட்சங்கள் கட்டுறதுக்கு வெயிட்டிங்கில் நிற்காங்க. யாருமே இல்லாமல் சில குடும்பத்தில் அனாதையாக இருக்காங்க. சில குடும்பத்தில் விதவையாக இருக்காங்க, பிள்ளைகள் கவனிக்க மாட்டேங்குது, திக்கற்ற பிள்ளையா படுத்த படுக்கையிலே அப்பா எத்தனையோ பிரச்சனை, பக்கத்தில் யாருமே இல்லை, தனியாக இருக்கிறாங்கப்பா. அந்த மாதிரி குடும்பத்தை உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோப்பா. சரீரத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு எய்ட்ஸ் வியாதியிலே, சொல்ல முடியாத அளவுக்கு கேன்சரில், சொல்ல முடியாத அளவுக்கு கிட்னி பிரச்சனைலாம் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. யாருமே இல்லைப்பா, திக்கற்ற பிள்ளையா இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை கத்த சந்திங்கப்பா. நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு கேட்குறோம்ப்பா. எந்தெந்த இடத்துல பலவீனத்தோடு ஜெபிக்கிறாங்களோ அந்த எல்லா குடும்பத்தையும் கத்த சந்திங்கப்பா, கத்த சந்திங்கப்பா. தேவனார்லி அப்போ மினி சேனலே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ரவிராஜை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இந்த இரவு நேரத்தில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கத்தர் பொறுப்படுத்துங்க. அதிக அளவில் உங்களுடைய பாதவில் கண்வெளிக்க கத்த கிருபை செய்யுங்க. கடன் பிரச்சனை நிறைய குடும்பத்தில் இருக்காங்க, அவங்க இதயத்துக்குள்ள ஒரு சமாதானத்தை தாங்க. அந்த குடும்பம் ஒரு ஆசீர்வாதமாக மாறட்டும். அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருக்கோ, என்ன உபத்திரம் இருக்கோ, என்ன பாடு இருக்கோ, எல்லாவற்றையும் மாற்றி ஆசிரிங்க. ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையுமே கத்தர் பொறுப்படுத்துங்க. தாயும் தகப்பனும் எங்களை கைவிட்டாலும் நீங்கள் எங்களை கைவிட மாட்டீங்கப்பா. எங்கள் இதயத்துக்குள்ள எந்த காரியத்தை குறித்து நாங்கள் நினைச்சு சோர்ந்து போகிறோமோ அது எல்லாவற்றையும் மாற்றி எங்களுக்கு ஒரு பலனுள்ள ஆவித்தாங்கப்பா. அதிக அளவில் உங்களுடைய பாதவில் கண் விழிக்க கத்த கிருபை செய்யுங்க. வரக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்துங்க. தேவையில்ல சொப்பனம் எல்லாவற்றையும் எடுத்து போட்டுருங்க. எங்கள் வீடு முழுதும் உங்களுடைய பிரசனம் தங்கி இருக்கிறாச்சா. நைட் நேரத்தில் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கத்த பொறுப்படுத்துங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்களுடைய மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றித்தாங்க. இரவு நேரத்தில் யாரெல்லாம் ஜெபித்தாங்களோ அவங்களுடைய உள்ளத்தில் இருக்க எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி கத்தர் கூட ஆசிரிங்க. உங்கள் நாம மகிமை விடட்டும். உங்களுடைய ஜீவனுக்குள்ளே தாழ்த்தி விடுறோம். துதிகான மகிமை எல்லாமும் ஒருவருக்கு செலுத்திடும். ஏசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.